அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னமும் நிறைய வீடியோக்களில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எங்கேயோ இருக்கு, நம்ம எங்கேயோ இருக்கோம். நான் நினைச்சேன்னா இந்த பிரபஞ்சம் எனக்கு சிக்னல் கொடுக்குது. நான் நினைச்சேன்னா இந்த பிரபஞ்சம் எங்கேயாவது இருந்து எனக்காக வேலை செஞ்சு கொடுக்குது. இந்த பிரபஞ்சம் எனக்காக மட்டுமே வேலை செய்யுது அப்படின்னு நிறைய கற்பனைகள், நிறைய கதைகள் இன்னமும் நிறைய வீடியோக்களாக வந்து கொண்டே இருக்குது. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானிகள் ரொம்ப தெளிவான இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வேறு, பிரபஞ்சம் வேறு அல்ல அப்படின்னு. இருந்தாலும் இந்த பிரபஞ்ச உணர்வை பெறுவதற்கு என்ன தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலி இடம் இருக்கு. அந்த இடத்துல வெறும் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கு. சரி, அந்த காலி இடத்துல ஒரு கட்டடம் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டடத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ள அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஸ்பேஸா இருக்கும். காலி இடமா தான் இருக்கும். அப்போ வெளியிலயும் காலி இடமா தான் இருக்கு. அந்த கட்டடத்துக்கு உள்ளேயும் காலி இடமா தான் இருக்கு. ரூம் ரூமா இருக்கும். இந்த 2மே ஸ்பேஸ் தான். இந்த 2யும் பிரிப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கட்டிட சுவர்கள் மட்டும்தான். அப்படி நமக்கு உள்ளேயும் பிரபஞ்சம், வெளியிலையும் பிரபஞ்சம். இதை பிரிப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவா வச்சுக்கணும். அந்த கட்டிடம் இல்லாட்டி உள்ள இருக்கிற ஸ்பேஸும் வெளியில இருக்கிற ஸ்பேஸும் ஒன்னாயிரும். அப்போ இந்த உடல் இல்லை என்றால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் ஒன்றாகிவிடும். வித்தியாசம் தெரியாது. ஆனா நான் உடலோடையே இருக்கணும், இந்த பிரபஞ்ச உணர்வை பெறணும் அப்படின்னா அதற்கு எது தடையா இருக்கு அப்படின்னா மனம்தான். குறிப்பா எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வு செய்தோமானால், நம்ம கிட்ட தோன்றக்கூடிய எண்ணங்களை பத்தி ஒரு ஆய்வு செய்தோமானால், ஒண்ணு எதிர்காலத்துல இருக்கும், இல்லாட்டி இறந்த காலத்துல இருக்கும். நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு நிமிஷம் டைம் எடுத்து நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எதை பத்தி சிந்திச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா, எதிர்காலத்துல இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ அப்படிங்கிற பயம், கற்பனை, இப்படி நிறைய விஷயங்கள். இல்லாட்டி இறந்த காலத்துல அன்னைக்கு நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் அதுக்கு பதில் இப்படி பண்ணியிருக்கலாம். அப்படி நிறைய ஒரு கவலை, நிறைய வருத்தம், நிறைய குற்ற உணர்வு, இப்படி நிறைய இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நிகழ்காலத்தில் நாம் இருப்பதே இல்லை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நிகழ்காலத்துல இருப்பதனால ஒரு உணர்வு நிலையில் நம்ம இருப்போம். அப்ப இந்த நிகழ்காலத்தில் இருப்பதால் அந்த உணர்வை நாம் பெற முடியும் அப்படின்னு நிறைய ஞானிகள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அதை செய்வது அப்படின்னா, இப்போ நிகழ்காலத்துல என்ன இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த யூடியூப் வீடியோ மேல கவனம் உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த நிறை கவனம் இருக்கான்னா இருக்காது. இப்போ நீங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ சாப்பாடுல ஏதோ நினைச்சு நம்ம சாப்பிட்டு கொண்டிருப்போம். ஆனா நீங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கான்னு பார்த்தா இருக்காது. இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு வெளியில நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஏதாவது சிந்தித்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருப்பீர்கள். நீங்க தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. இதுதான் அந்த பிரசன்ட்ல இருப்பது, இல்லாட்டி பாஸ்ட்ல இருப்பது, இல்லாட்டி எதிர்காலத்தில் இருப்பது அப்படிங்கிறத வேறுபடுத்தி காட்டுகிறது. அப்போ எதை நாம் செய்தாலும் அந்த நம்மளுடைய முழு கான்சியஸ்ல, நம்மளுடைய முழு உணர்வு நிலையில, நாம் முழு கவனித்தல்ல நம்ம அதை செய்ய வேண்டும். இப்ப எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் இந்த வீடியோ பேசிக்கொண்டிருக்கேன். பேசிக்கொண்டு இருந்தாலும் கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி நாம் எதை செய்தாலும் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில் செய்ய வேண்டும். இதுதான் இந்த பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. இப்ப நீங்க சும்மா படுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க படுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையிலேயே படுத்து கொண்டிருப்பது. இப்படி எதை செய்தாலும் அந்த உணர்வு நிலையிலேயே நீங்கள் தான் அதை செய்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில் செய்து கொண்டே இருப்பது. இதுல என்ன நம்மளுக்கு சிக்கல் வருது அப்படின்னா, இப்ப நான் 2 வினாடிகள் நான் அந்த உணர்வு நிலையில இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த உணர்வோடு நான் செய்து கொண்டிருந்தோம்னால் 3வது வினாடியே நாம் எங்கேயோ சென்று விடுவோம். நம் மனது, நம்முடைய வேற வேற எண்ணங்கள் எங்கேயாவது நம்மளை இழுத்து கொண்டு போய்விடும். திரும்பவும் இந்த உணர்வு நிலைக்கு வர வேண்டும். திரும்பவும் நம்ம வேற இடத்துல போயிடுவோம். திரும்பவும் இந்த நிலைக்கு வர வேண்டும். இப்படி இது ஓரிரு நாட்கள்ல ஒரு அற்புதம் நிகழுமா அப்படின்னா நிகழாது. இப்ப இவ்வளவு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம எண்ணத்தையும் பதிவுகளையும் போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறோம். அது ஓரிரு நாள்ல எப்படி கிளியர் ஆகும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா ஆகாது.
ஆனா இதை செய்து வருவதனால இப்ப 100 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொன்னா 100 கிலோமீட்டருக்கு ஒரு அடியை எடுத்து வச்சாலும் பரவாயில்ல, முன்னோக்கி சென்று கொண்டே இருப்போம். இந்த உணர்வு நிலையில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உணர்வு நிலை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும், வலுப்பெற்று கொண்டே இருக்கும். இந்த வலுவினால் இந்த உணர்வு நிலை பெரிதாகி கொண்டே இருக்கும். எப்பொழுது நம்முடைய உணர்வு நிலை நாம் உடல் அப்படிங்கிற இந்த எல்லை கடந்து விரிவடையுதோ அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நமக்கு உணர்வாக தெரியும். இப்ப இந்த உணர்வு நிலை நாம் உடலை கடந்து இந்த உணர்வு விரிவடைவதால் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்களேன். வெளியில இருக்கிற அந்த ஸ்பேஸும் உள்ள இருக்கிற ஸ்பேஸும் ஒண்ணுதான் அப்படின்னு நமக்கு உணர்வால தெரிவிக்கப்படும். அடுத்தது வெளியில இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும், மனிதன் உள்பட அனைத்து விலங்கினங்களும் அனைத்து உயிரினங்களும் நாம் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படும். இந்த தாவரங்கள், இந்த நிறைய விஷயங்கள், பொருட்கள், அனைத்து விஷயங்களுமே நாம் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையை பெற்று விடுவோம். இதுதான் பிரபஞ்ச உணர்வு அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இப்போ இது எல்லாமே நமக்கு அறிவா இருக்கு. நிறைய புத்தகங்கள்ல படிக்கிறோம், நிறைய ஞானிகளுடைய சொற்பொழிவை நம்ம கேட்கிறோம். இது எல்லாமே நமக்குள்ள அறிவாக இருக்கிறது. ஆனா அனுபவமாக மாறணும் அப்படின்னா நான் உணர்வு நிலையிலேயே இருந்து உணர்வு நிலையிலேயே செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். இது ஒரு எளிய சிம்பிளான வழி. இந்த வழிமுறையை ஃபாலோ பண்றதுனால நம்ம பிரபஞ்ச உணர்வை பெற்று விடுவோமா அப்படின்னா தெரியல. அது ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் ஈடுபாட்டை பொறுத்தது தான். ஆனா நிறைய குட்டி குட்டியான விஷயங்கள் நம்மளுக்கு நிகழும். என்ன அப்படின்னு பாருங்களேன். நம்ம முதல்ல நிகழ்காலத்துல இருப்போம். எதிர்காலத்தை குறித்த பயமோ கற்பனையோ இருக்காது. கடந்த காலத்தை குறித்த வருத்தம் கவலை எதுவுமே இருக்காது. நிம்மதியா இருப்போம், நிகழ்காலத்துல இருப்போம். இது முதல் பெனிஃபிட். இரண்டாவது பாத்தீங்கன்னா, நாம் எண்ணங்கள் வந்தாலும் கூட அந்த எண்ணங்கள் இதுதான் வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எதை பேசினாலும் விழிப்புணர்வோடு நம்ம பேசுவோம். எதை செய்தாலும் விழிப்புணர்வோடு நம்ம செய்வோம். அப்போ நாம் செய்யும் அனைத்து செயல்களுமே அந்த முழு கவனம், விழிப்புணர்வு இருக்கும். இது இரண்டாவது பெனிஃபிட். மூன்றாவது பாத்தீங்கன்னா, எண்ணம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா ஒரு எண்ணம் வந்தாலும் கூட அது உணர்வு பூர்வமா இருக்கும். இப்ப இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எந்த எண்ணத்தை நாம் நினைக்கும் பொழுது அது உணர்வு பூர்வமாக நினைக்கும் பொழுது நடந்துவிடும் சொல்றாங்க இல்லையா. இந்த கம்யூனிகேஷன், இந்த பிரபஞ்ச உணர்வு, நம்ம கிட்ட இருக்கிற உணர்வு, அப்போ இந்த எண்ணங்கள் விரைவில் நடப்பதற்கு இந்த நிலை, இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. பட் இதை நாம் செய்து வந்தால் போதுமானது. எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, எப்ப வேணாலும் இது செய்யலாம். எந்த விஷயம் செஞ்சாலும் முழு கவனம் நாம இருக்கோம், நம்ம தான் இதை செய்யறோம் அப்படின்னு அந்த முழு கவனத்தோடு செய்து வந்தால் போதுமானது. மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோல கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.